இந்த பொதுக்குழுவே ஒரு சம்பிரதாயமான வழக்கமான பொதுக்குழு தான். தேர்தல் ஆணையம் ஆண்டுக்கு ஒரு முறை கூட வேண்டும் என்கிற அமைப்பிலானது தான். கடந்த சில ஆண்டுகளாகவே இது மாதிரி தீர்மானங்களை வடிவமைத்து அது புத்தகங்களாக்கி அதை வாசித்து அதை ஊடகங்களுக்கு கொடுக்கறதுங்கிற ஒரு சம்பிரதாயான நடைமுறையுமே இருக்கிறது. அவ்வப்போது மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து கண்டனம் தெரிவித்து சில தீர்மானங்கள் போடுறாங்க. மத்திய அரசை வலியுறுத்தி இதில் கூட போட்டிருக்காங்க, நிதி பங்கீடுகளை பண்ணணும், மாநிலத்திற்கு கல்வி கொண்டு வரணும், மாநில பட்டியலுக்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான வழக்கமான சம்பிரதாயத்தை தாண்டி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த தீர்மானங்களில் குறிப்பிடத்தக்க மாதிரி இதுதான் அப்படின்னு. இந்த பொதுக்குழுவே பொதுவெளிகளில் ஒரு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஒரு பரபரப்பான சூழல்ல கூடுது. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து கிடக்கும் சக்திகள் அல்லது எடப்பாடியார் பாணியில சொன்னா விலக்கி வைக்கப்பட்டவர்கள் மீண்டும் இந்த கட்சியில இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு, இணைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எழுதுகிட்டு இருந்தது கடந்த 2-3 ஆண்டுகளாக. இப்ப அண்மையில கடந்த 4-5 மாதங்களாக அது இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு கட்சியில் பயணிக்கிற மூத்த முன்னோடிகளுமே இந்த ஒருங்கிணைப்பு தொடர்பாக பேசினதாக ஊடகங்களில், வலைத்தளங்களில், பத்திரிகைகளில் செய்தி வந்தது.